வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கீரை கடையல். அதுக்கு தேவையான கீரையை நம்ம தோட்டத்திலிருந்தே பறிச்சுக்கலாம். அதுக்கு நாங்கள் என்னென்ன கீரை எடுத்துக்கிறோன்னு பார்த்திங்கன்னா, தொயில், பசலைக்கீரை, தண்டு கீரை இதெல்லாம் சேர்த்து சுவையான கீரை கடையல் செய்வது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு என்ன தேவையான பொருட்கள்னு பார்த்திங்கன்னா, பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம், நம்மளுக்கு தேவையான அளவு துவரம்பருப்பு, கீரை, உப்பு, இன்றைக்கி நம்ம கிராமத்து ஸ்டைலில் கீரை கடையல் செய்கிறதுனால மண் சட்டியில் செஞ்சுக்கலாம். கீரை கடையலுக்கு தேவையான தண்ணி எடுத்துக்கலாம். அந்த தண்ணி கொஞ்சமாக சூடானதுக்கப்புறம் அதில் துவரம்பருப்பு, பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து நல்லா வெந்ததுக்கப்புறம், ஆனால் ஒன்றுங்க, என்ன தான் இருந்தாலும் மண் சட்டியில் செஞ்சு சாப்பிட்ற சுவையே ஒரு தனி டேஸ்ட்டு தாங்க. இந்த கீரை கடையில் நீங்கள் சூடான சாதம், ராகி களி இது கூட சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சுவையாக இருக்கும். நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுக்கிற கீரை சேர்த்து கீரை நல்லா வெந்ததுக்கப்புறம் அதை நல்லா கடைஞ்சி எடுத்தோம்னா நம்மளுக்கு சுவையான கீரை கடையல் ரெடி ஆயிரும். அது தாளிக்கிறதுக்கு ஒரு கரண்டியில் எண்ணெய் விட்டு, எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக கடுகு சேர்த்து, கடுகு பொரிஞ்சதும் வெங்காயம், அது கூடவே வரமிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் கீரை கடையில் சேர்த்துட்டா நம்மளுக்கு சுவையான கிராமத்து ஸ்டைல் கீரை கடையல் ரெடி. இந்த மாதிரி நீங்களும் ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். ரொம்ப சுவையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும்.